நாமெல்லாம் 15,000 ரூபாய்க்கு எதிர்பார்த்து 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண ஒரு அதிசய பொருள் Redmi Note 13. இந்த மொபைல்ல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்ல அதை தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா Redmi Note 13 சீரிஸ்ல எல்லாத்துலயும் என்ன இருந்ததோ அதுதான் இதுல இருக்கு. Redmi Note 13 மொபைல் அதுக்கான ஒரு ரப்பர் கேஸ், அதுக்கப்புறம் சில பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் பின், டைப் சி சார்ஜிங் கேபிள், 33 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. மொபைலை பத்தி டீடைல்டா பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம Redmi Note 13 Pro, Pro Plus இந்த ரெண்டு மொபைலுமே டீடைல்டா ரிவ்யூ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த Redmi Note 13 மொபைலுமே அவங்களோட ப்ரோ டிசைன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பிரிசம் கோல்ட், இது போக ஒயிட் கலர்ல ஒன்னு, Black கலர்ல ஒன்னு இருக்குது. பட் ஒயிட் வந்து அந்த பார்க்கிறதுக்கு மார்பிள் டிசைன் மாதிரி ஒரு சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அதுதான் நம்ம ப்ரோ மொபைல் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பட் இந்த டிசைனை பார்க்கும்போது அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்குது. இந்த பழைய படத்துல எல்லாம் கதாநாயகிலாம் அந்த ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு வர மாதிரி தான் இந்த இது இருக்கு. எனக்கு அவ்வளவா பர்சனலா பிடிக்கல. முன்னாடி வந்து கிளாஸ் பேக் மாதிரி தான் டிசைன் கொடுத்திருக்காங்க. கை வச்சோம் அப்படின்னா லைட்டா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் ஆகுது. அந்த கேமரா பிளேஸ்மென்ட்மே ப்ரோ சீரிஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. கீழ ரெட்மியோட பிராண்டிங் இருக்கு, எட்ஜஸ் எல்லாம் ஃபிளாட்டா இருக்கு. மொபைல கையில பிடிக்கும்போது ரொம்பவே லைட் வெயிட்டா ஃபீல் ஆகுது. எப்பவுமே ரெட்மி மொபைல் அப்படினாலே கொஞ்சம் பல்கா தான் எடுத்துட்டு வருவாங்க. பட் இந்த டைம் நல்லா லைட் வெயிட்டா டிசைன் பண்ணது நல்லா இருக்கு. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 173 கிராம் தான் இருக்கு. திக்னஸ்மே 7.6 mm தான் இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. மொபைல் இவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருந்தாலுமே மொபைல் காம்பாக்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நல்ல பெரிய டிஸ்ப்ளே தான் இங்க கவர் பண்ணிருக்காங்க. 6.67 இன்ச்ல சூப்பர் AMOLED பேனலோட Full HD Plus டிஸ்ப்ளேயோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்குது. டிஸ்ப்ளேயோட பீக் பிரைட்னஸ் 1800 நிட்ஸ் கொடுத்திருக்கதா பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பட் எக்ஸாக்ட்டா அதை வந்து நம்மளால செக் பண்ண முடியாது. பட் அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல வச்சாலுமே டிஸ்ப்ளே வந்து நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளேவா இருக்குது. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் சரி, டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டிஸ்ப்ளேயோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த கலர்ஸ் இதெல்லாம் பெட்டராவே எடுத்து தருது. ஷார்ப்னஸ் இதுவுமே நல்லா இருக்குது. வீடியோஸ் பார்க்கும்போதும் ரொம்பவே பெட்டரா தான் இருக்குது. பட் வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால அதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்குது. பட் இந்த செக்மெண்ட்க்கு டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் மாசா இருந்திருக்கும். இந்த டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் பார்த்தா ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மொபைல்ஸ் மாதிரி ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். டாப்ல லைட்டா இருக்குது, பாட்டம்லயும் லைட்டா இருக்குது. சோ ஓவராலா நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கிடைக்குது. அதுபோல இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த பிரைஸ்க்கு ஏத்த ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இங்க AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. Pro Plusக்கு மட்டும் தான். பட் இந்த மொபைலுக்கு கிடையாது. ஆனா இங்க சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. நான் பொதுவா சைடு மவுண்ட் தான் அதிகமா விரும்புவேன். நீங்க சைடு மவுண்ட் விரும்புவீங்களா, அண்டர் டிஸ்ப்ளேவா விரும்புவீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவுமே ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. நம்ம கை வச்சு எடுத்த உடனே அன்லாக் ஆயிடுது. இது போக மேல 3.5 mm ஜாக், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இது போக ரெட்மியோட அந்த யூனிக் ஃபீச்சரான IR பிளாஸ்டரும் கவர் பண்ணிருக்காங்க. இதோட கேமராவை பார்க்கும்போது இதை வச்சு தான் இவங்க பிரைஸ் வந்து ஏத்துறாங்க. பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் கொடுத்திருக்கோம் அப்படிங்கறத பெருசா ஹைலைட் பண்றாங்க. ஏன்னா உங்களோட Pro Plus சீரிஸா இருக்கட்டும் இல்ல Pro மொபைலா இருக்கட்டும் அந்த கேமராவோட நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா போகுது. அங்க 200 இங்க 108 அப்படின்னு. இங்க பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல், செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், 2 மெகாபிக்சல்ல ஒரு மேக்ரோ சென்சார் இருக்கு. பட் இங்க கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டோர்ல டேலைட் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதெல்லாமே நல்லா தான் மெயின்டைன் பண்ணுது. பட் போட்டோ கொஞ்சம் லாங்ல நின்னு எடுத்தோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தாலுமே அந்த ஸ்கின் டோன் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்து தரல. அந்த போட்டோ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வயசான மூஞ்சி மாதிரி தான் தெரியுது. சில நேரம் அந்த கலர்ஸ் எல்லாமே ஸ்கின் டோன் வந்து அப்பப்போ வேரி ஆகிட்டே இருக்குது. நம்ம நார்மலா போட்டோஸ் எடுக்கும்போது டீடைல்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. ஒருவேளை 108 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அப்போ போட்டோஸ் வந்து கொஞ்சம் பெட்டரான டீடைல்ஸ் வந்து கொடுக்குது. இதுபோல போர்ட்ரைட் ஷாட் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல. இதுபோ அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எடுக்கும்போது நார்மலான போட்டோஸ்ல நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே அல்ட்ரா வைட் ஷாட்ஸும் நல்ல பிரைட்டான போட்டோஸா இருக்குது. பட் கொஞ்சம் அங்கங்க நாய்ஸ் வந்து பார்க்க முடியுது. மேக்ரோ ஷாட்ஸ்மே Redmi Note 12 Note 13ல வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே அதுலயுமே நாய்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. இதோட செல்ஃபின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் 13 மெகாபிக்சல்ல இருந்து இங்க 16 மெகாபிக்சலா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பட் போட்டோஸ்ல பெரிய இம்ப்ரூவ்மென்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். நார்மல் போட்டோவா இருந்தாலும் சரி, போர்ட்ரைட் ஷாட்டா இருந்தாலும் சரி, அந்த ஷார்ப்னஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. ஸ்கின் டோன்மே அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்ல பிரைட்டா இருக்குது. பட் இருந்தாலுமே அந்த நேச்சுரல் ஸ்கின் டோன் இதுலயுமே வரல. நல்ல பிரைட்டான போட்டோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பிடிக்குமே தவிர பட் நேச்சுரலான கலர் எடுத்து தரணும், அந்த ஸ்கின் டோன் வந்து அப்பப்போ வேரி ஆகாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போட்டோஸ் வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. அந்த செல்ஃபி கேமராவுமே அந்த போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டரா இருக்கு. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டீடைல் ஓரளவு ஓகேவா இருக்கு. பட் ரியர் கேமரா, செல்ஃபி கேமரா ரெண்டுமே இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தோம் அப்படின்னா போட்டோஸ் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா நல்லா இல்ல. இதுல வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா 18,000 ரூபாய் கொடுத்து நீங்க மொபைல் போன் வாங்கினாலும் மேக்ஸிமமா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே 1080 30 fps தான் நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியும்.
60 fps சப்போர்ட் கூட இதுல கொடுக்கல. வீடியோட பெர்ஃபார்மன்ஸும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல, ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்குது. அப்படியே மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க MediaTek Dimensity 6080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். MediaTek Dimensity 810 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை ரீநேம் பண்ண ஒரு ப்ராசஸர் தான். பெருசா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. அந்த ப்ராசஸர் தான் இந்த மொபைல்ல இருக்குது. இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ்லாம் பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம். ப்ளே பண்ணலாம், லோ கிராபிக்ஸ்ல ப்ளே பண்ண முடியும். அஸ்பல்ட் கேம் கொஞ்சம் ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. BGMI, கால் ஆஃப் டியூட்டி இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் ஹெவியா நீங்க கண்டினியூஸா ப்ளே பண்றீங்க அப்படின்னா மொபைலுமே ஹீட் ஆகுது. அப்பப்போ ஃப்ரேம் டிராப், லாக் இதெல்லாம் ஆக தான் செய்யுது. பட் இதுல த்ரோட்டில் இஷ்யூ இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரல. இது போக இதுல ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 4,34,000 இருக்கு. இதுல LPDDR4H டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 5G ப்ராசஸர், அதனால இது ஒரு 5G மொபைல். இங்க சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம், ஒரு SD கார்டு இல்லனா ரெண்டு சிம் இந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம். இதுல 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுபோக இதுல IP54 ரேட்டிங் இருக்குது. IP68 ரேட்டிங் வேணும் அப்படின்னா இவங்களோட Pro Plus மொபைல்ல மட்டும் தான் இருக்கு. மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தா இங்கேயுமே பெஸ்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருந்தாங்க, MIUI 14 கொடுத்திருந்தாங்க. லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. இன்னுமே Android 14க்கான அப்டேட் இந்த மொபைலுக்கு வரல. ஆனா Android 14ல 6000 ரூபாய் வரைக்கும் நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. Android 15 வந்து பிக்சல் மொபைல்ஸ்க்கு பீட்டா வெர்ஷன் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. பட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய லேட்டஸ்ட் மொபைல் வந்து Android 13ல தான் இருக்குது. இதுபோக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் MIUI-ல கொடுத்திருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா நாளுக்கு நாள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்தியன் பிராண்டான லாவா பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. இன்ஃபினிக்ஸ், டெக்னோ அந்த மாதிரி சின்ன பிராண்ட் கூட ப்ளூடூத் வந்து குறைச்சிட்டு வராங்க. பட் Redmi ப்ளூடூத் இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் அதுதான் ஒரு பிரச்சனை. பரவாயில்ல போகுது அப்படின்னு விட்டா கூட இங்க நோட்டிபிகேஷன் ஏகப்பட்ட புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் வருது. முக்கியமா அவங்க ஆப் ஸ்டோர்ல இருந்து தேவையில்லாம வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு அதை கிளீனா யூஸ் பண்றதுக்குள்ள நம்ம ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இதுக்கு Android 14 பேஸ் பண்ண HyperOS அப்டேட் வந்து மார்ச்சுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்போ வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அப்டேட் வந்தது அப்படின்னா நம்மளுடைய X அப்புறம் WhatsApp சேனல் இதுல அப்டேட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல HyperOSல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது மொபைல் இவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருந்தாலுமே இதுல 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் தான். 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு ஹெவியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 to 12 hours வரைக்கும் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அது யூசேஜை பொறுத்து மாறுபடும். நீங்க நார்மலான யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வருது. ஓவராலா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல 3 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6+128, 8+256, 12+256. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்தது நம்ம 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு. பட் இவங்க லான்ச் பண்ணது 6+128 18000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா 18000 ரூபாய்க்கு ஒர்த்தான விஷயங்கள் அப்படின்னா இங்க லைட் வெயிட்டா ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்திருக்காங்க. கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க. மத்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இதோட அவுட்டேட்டட் சாஃப்ட்வேர், கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு 13000 ரூபாய் 14000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் ஒரு 15000 ரூபாய் அப்படினா கூட ஓகேவா இருந்திருக்கும். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல் ஒரு 15000 ரூபாய்க்குள்ள ஆஃபர்ல வந்தது அப்படினா செக் பண்ணி பாருங்க.